அன்பு சொந்தங்கள் அனைவருக்கும் வணக்கம். இது எதுக்குன்னு சொல்லி பின்னாடி சொல்கிறேன். இப்போ 4 கட்டி பூண்டை உரித்து பல்ஸ் முள்ள விட்டு எடுத்து வச்சுக்கலாம். கூடையே 1 கப் பருப்பு, 3/4 கப் மல்லி, ஒரு 30 வரமிளகா, கொஞ்சம் புளி, ஒரு 100 கிராமு கருவேப்பில் 2 கைப்பிடி, கொஞ்சம் சீரகமும் கொஞ்சம் குருமிளகும் தேவை. இதைய ஒரு வெறும் படச்சட்டியில் நல்லா பருப்பை போட்டு நல்லா வாசம் வர வரையிலும் வறுத்தெடுத்துக்கலாம். வறுத்தெடுத்து ஒரு பாத்திரத்தில் தட்டில் கொட்டி ஆற விட்டுட்டு கருவேப்பிலும் மல்லி கொத்தமல்லியும் போட்டு நல்லா அந்த சூட்லேயே நல்லா வறுத்தெடுத்து போட்டுட்டு அதுக்கு பின்னாடி குருமிளகையும் சீரகத்தையும் நல்லா வறுத்து அது கூடயே நம்ம எடுத்து வச்ச வரமிளகாயும் போட்டு நல்லா வறுத்து எடுத்து அந்த தட்டிலையே போட்டு ஆற வச்சிடலாம். கடைசியாக எண்ணெய் கொஞ்சம் ஊற்றிட்டு நம்ம பல்ஸ் மூடில் விட்ட பூண்டையும் போட்டு நல்லா வதக்கிட்டு எடுத்து வச்ச புளியும் சேர்த்து நல்லா பீஸாக போட்டு அதையும் நல்லா வறுத்தெடுத்து தனியாக தட்டில் வச்சு ஆற வச்சுக்கிட்டு இப்போ இந்த டிஷ்ஷுக்கு தேவையான உப்பையும் கொஞ்சம் பெருங்காயத்தூள் கொஞ்சம் மஞ்சத்தூளும் போட்டு நல்லா ஆறின பின்னாடி மிக்சி ஜாரில் முதல் தடவை அரைக்கும்போது சேர்த்து அரைக்கும்போது கொஞ்சம் குறக்குறன்னு தான் வரும். ஆற வச்சுட்டு 2வது தடவை அரைச்சி எடுத்து வச்சுக்கலாம். இந்த டிஷ் எதுக்குன்னு சொல்லிவிட்டு நாளைக்கு வீடியோவில் சொல்கிறேன். வாழ்க வளத்துடன் நலத்துடன்.